அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். மரச்சிக்காடு சாகுல் என் பேர். சொல்லுங்க. ஜும்மா அல்லாஹ் முஸ்லீம்களில் ஆண்களுக்கு கடமையாக்கியிருக்கான். சரி. அதை பெண்களுக்கு சலுகைன்னு சொல்லிட்டு கடமை ஆக்கலை. அதை சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவங்களும் தவ்ஹீதுன்னு சொல்கிற நம்ம சகோதரிகளுமே அது கடமை இல்லைன்னு புறக்கணிச்சிடுறாங்க. சரி. அதில் அல்லாஹ் ரசூல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய வியாபாரத்தை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். ரசூல்லா சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்துக்கு உள்ள ஜும்மா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. இன்னும் அதிகம் மேலே யார் தொழுகைக்கு குளிச்சு விட்டு முன்னறிக்கை வர்றாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மை இருக்கு. ஏன் இந்த நன்மையெல்லாம் பெண்கள் அடையக்கூடாது? இதை நம்ம தவ்ஹீத் ஜமாத்தை இந்த பிரச்சாரத்தை நல்லா கொண்டு செல்லலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை இந்த கேள்வியாக வச்சுக்கிறேன். அதாவது ஜும்மா தொழுகையை பொறுத்தவரையிலையும் ஆண்களுக்கு கடமை. ஜும்மான் மட்டும் இல்லை, ஐவேளை தொழுகையும் கடமை. ஜும்மாவும் பள்ளிவாசலில் தொழுகணும். பெண்களை பொறுத்தவரையிலையும் ஐவேளை தொழுகை, ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை தொழ வேண்டும் என்பது கடமை. தொழுகை பெண்களுக்கு கடமை தான். ஆனால் அந்த ஐவேளை தொழுகையை பள்ளிவாசலில் தொழுகணுங்கிறது இல்லை. இது ஒரு சலுகையாக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது போலவே ஜும்மாவை பொறுத்தவரையிலையும் பெண்கள் ஜும்மா தொழுகணுங்கிறது அவசியம் இல்லை. ஜும்மாவுக்கு பதிலாக அவங்க லுகர் தொழுதுக்குவாங்க. ஜும்மானா பள்ளிவாசலில் ஒரு இமாமை பின்பற்றி அவர் உரை நிகழ்த்து அதில் பங்கெடுத்து அதுக்கப்புறம் தொழப்படுற தொழுகை தானே ஜும்மாங்கிறோம். அப்படியான ஜும்மா தொழுகையில் பெண்கள் பங்கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் வீட்டில் அமர்ந்து கொண்டு லுகர் தொழுதாலே போதுமானது. இந்த சலுகை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரசூலுல்லாவே நமக்கு சொன்னது. ரசூலுல்லா சொன்னதை நம்ம அப்படியே எடுத்து சொல்கிறோம். அப்போ இந்த சலுகை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குதே, ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் வர வேண்டியது இல்லைன்னு சொல்லும்போது அந்த நன்மையை அவங்க இழந்துடுறாங்களே. ஜும்மாவுக்கு முதல் நேரத்தில் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாம் நேரத்தில் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மைன்னு பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கல. அந்த நன்மைகள்லாம் பெண்களுக்கு இல்லைன்னு ஆகுதா இல்லையா? அதுபோல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜும்மா தொழுகையில பங்கெடுத்தா அடுத்த ஜும்மா வரையிலையும் அதுக்குண்டான அந்த ஒரு வார காலத்தில் அவர் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கான பரிகாரமாக அந்த ஜும்மா தொழுகை அமைந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஜும்மா தொழுகை ஈடுபடுறதே ஒரு பாவங்களுக்கான பரிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்பும் பெண்களுக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கிற ரீதியில தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதான் மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு நன்மைகள், சிலருக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துல மனிதர்கள் கடைபிடிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கவனத்தில் கொண்டு அந்த சிரமங்களை தவிர்ப்பது கூடுதலான நன்மைகள்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதை செய்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட சாராருக்கு சிரமம் ஏற்படுதுனால் அந்த சிரமத்தை கவனத்தில் கொண்டு மார்க்கத்தில் சலுகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கிற சலுகை தான் எது? பெண்களை பொறுத்தவரையிலையும் அவங்க ஜும்மா தொழுகையில வாரம் பங்கெடுப்பது என்பது அவங்களுக்கு சிரமம். அதுபோல் ஐவேளை தொழுகை பள்ளிவாசலில் அவங்களுக்கு தொழுகையில பங்கெடுப்பது, ஜமாத்தாக பங்கெடுப்பது சிரமம். அல்லாஹ் தான் நம்ம ஆண்களையும் படைச்சிருக்கிறோம், அல்லாஹ் தான் பெண்களையும் படைச்சிருக்கிறான். ஆண்களுடைய இயல்பு குணத்தையும் அல்லாஹ் நன்கறிவான், பெண்களின் இயல்பு குணத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். ரெண்டு பேருடைய இயல்பு குணத்தை அறிந்து கொண்டு ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு அவங்களுக்கு தக்க சில சலுகைகளை அல்லாஹ் கொடுக்குறான். ஆண்களுக்கும் அது போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அவங்களுக்கு தக்க சில சலுகைகள், அவங்களுடைய குடும்ப பொறுப்புகள், குடும்ப வீட்டில் உள்ள விஷயங்கள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டில் தொழுதுக்குங்க. ஜும்மாவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டில் தொழுதுக்குங்கன்னு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சலுகை கொடுக்கப்படும் போது அந்த காரியத்தை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மையை அவங்க இழந்தாலும், இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ ஜும்மா ஒரு வார காலத்துக்கு உண்டான பாவத்துக்கு பரிகாரம். பள்ளிவாசல் முதல் நேரத்தில் அந்த ஒட்டக குர்பானி, இரண்டாம் நேரத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். இது கிடைக்காது தான். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சலுகையை பயன்படுத்தி கொண்டு வீட்டில் தொழுவும் போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டத நன்மையை பெற்று விடுவார்கள். அல்லாஹ் தான் எனக்கு சலுகை கொடுத்திருக்கிறான், நான் அதனால வீட்டில் தொழுதுக்கிறேன் என்று இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில அல்லாஹ்வுடைய அந்த சலுகையை ஏற்றுக்கொண்டு அந்த நியத்தில் வீட்டில் தொழுவும் போது அதனால அவங்க நன்மை இழந்துடலை. இது ஜும்மாவுக்கு மட்டும் உரியது கிடையாது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து காரியங்கள்லையும் அப்படியான சில இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். சலுகைன்னு ஒன்று கொடுக்கும்போது ஒரு இழப்பு வரும், அந்த இழப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது அதில் உள்ள விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது சலுகை தானே ஒழிய அந்த நன்மையை பெறவே முடியாதபடிக்கு அல்லாஹ் தடுக்கலை. இப்போ ஒட்டக குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குதுல, அதை பெறவே முடியாத அளவுக்கு பெண்கள் தடுக்கப்பட்டிருக்கிறாங்களா? பெண்கள் ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு விடக்கூடாது, கால் எடுத்து வைத்து விடக்கூடாது, அப்படியா மார்க்கம் சொல்லுது? அப்படி சொல்லலை. அதை சொன்ன சலுகை நபிகள் நாயகம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமைகளாகிய பெண்களை
பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் நீங்கள் தடுக்காதீர்கள். எல்லா தொழுகைக்கும் சுபூஹ் தொழுகைக்கு அவங்க வரேன்னு சொன்னா கூட தடுக்கிற ரைட்ஸ் நமக்கு இல்லை, எந்த ஜமாத்துக்கும் இல்லை. அது போலத்தான் ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் நாங்க வர்றோம்னு சொன்னா அவங்க விரும்பி வந்தாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஜமாத்துக்கும் இல்லை. அப்ப சலுகையை சிரமத்தை கவனிச்சு அல்ல சலுகையை கொடுத்துட்டான். சலுகை கொடுத்ததோட சேர்த்து எதையும் அல்லாஹ் வழங்கி விட்டான். நீங்க விரும்புனீங்கன்னா போய்க்கங்க, ஜும்மாவுக்கு போகணுமா தாராளமா போய் கொள்ளலாம், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அடையணுமா அடைந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதற்கான வழிவகையும் அங்கே மார்க்கத்தில் அவர்களுக்கு இடம் இருக்கத்தான் செய்கிறது. அது போல ஐவேளை தொழுகை பள்ளிவாசல்ல போய் தொழ விரும்புறீங்களா போய் கொள்ளலாம். நபிகள் நாயகம் காலத்துல இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறது ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அந்த நபிகள் நாயகம் அவர்கள் காலத்துல அவங்க இமாமா இருக்கும்போது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதாங்களா இல்லையா? பள்ளிக்கு வந்து தானே தொழுதாங்க. சுபூஹ் தொழுகை முதல் கொண்டு ஒரு வக்து 2 வக்து இல்லை, ஐவேளை தொழுகையையும் மஸ்ஜித் நபவியில வந்து ரசூலுல்லாஹ்வை இமாமா பின்பற்றி பெண்கள் தொழுதாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, நான் தொழுகையில இணையும் போதெல்லாம் நீண்ட நேரம் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் ஒரு குழந்தையின் அழுகுரலை நான் கேட்கின்ற பொழுது அவள் தாயின் மனது தொழுகை நிற்கின்ற அவள் தாயின் மனது சிரமப்படுமே என்று கருதி என் தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப தொழுகையில ஒரு குழந்தை சப்தம் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் எதை பத்தி திங்க் பண்றாங்க? அவங்க அம்மாவும் தொழுகையில நிப்பாங்களே, ஜமாத் தொழுகையில பள்ளிவாசல்ல நிப்பாங்களே, நம்ம ரொம்ப நேரம் நிக்கலாம்னு இருந்தாலும் குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது தாயால ரொம்ப நேரம் நிக்க இயலாத, அப்ப தொழுகையை சுருக்கிடுவோம், கிராத்தை சுருக்கிடுவோம். நீண்ட நேரம் ஓதணும்னு விருப்பப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் அந்த பெண்கள் தொழுகையில பங்கெடுத்திருப்பதை கவனத்தில் கொண்டு, அதுவும் குழந்தைகளோடு பங்கெடுத்திருப்பதை கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கிடுவாங்களாம். அப்படின்னா என்ன விளங்குது? பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க, ஜமாத் தொழுகையில பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப பெண்கள் ஜும்மா தொழுகைக்கும் வரலாம், அந்த நன்மையை பெறுவதற்கு அவர்கள் தடுக்கப்படவில்லை. ஐவேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வரலாம். பள்ளிவாசலுக்கு வருவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கிறதுக்கும் எந்த விதத்திலையும் தடுக்கப்படலைங்கிறதையும் ஒரு விஷயமா விளக்கணும். இன்னொன்று, எல்லாமே நீயத்தை பொறுத்து தான். இப்போ அல்லாஹ் வந்து ஒரு சில உயர்ந்த நன்மைகள் கொண்ட சில காரியத்தை சிலரை நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு வைங்க, அவங்களுக்கு நன்மை அல்லாஹ்வே ஒரு சலுகையும் கொடுத்துட்டு அல்லாஹ்வே அவங்களுக்கு இழப்பையும் கொடுப்பானால் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு தெளிவாக சொல்லியிருக்கலாம், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் யார் நல்லாமல் செய்கிறார்களோ அவங்களுக்கு தக்க கூலியை நிறைவாகவே நாம் கொடுப்போம், எந்த குறையும் வைக்க மாட்டோம் நல்லா சொல்லிட்டான். அப்ப பெண்களுக்கு சில சலுகைகள் அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அதன் மூலம் சில நன்மை இழப்புகள் ஏற்படுவதை போல நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம பார்வைக்கு நம்ம கணக்குக்கு தெரிஞ்சாலும் அல்லாஹ் பெண்களுக்கு வழங்குகிற கூலிகளில் எந்த குறையும் வைக்க மாட்டான். அனைவருக்கும் பரிபூர்ணமான முழுமையான கூலியை வழங்க அல்லாஹ் போதுமானவன், நீயத்தை பொறுத்து. அல்லாஹ் அவ்வளோதான் பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சுப்பா, இந்த சலுகை தான் ரொம்ப சூப்பர் சலுகையாக இருக்குது, இதே மாதிரி சலுகை ஆம்பளை நமக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினச்சோம். நீங்கள் நீயத்தில் ஓட்டம் வந்துருச்சு, பலவீனம் ஏற்பட்டுருச்சு. அதுவே ஆஹா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தான், இருந்தாலும் எனக்கு நன்மை வேணும், நான் போகிறேன். பள்ளிவாசலில் உள்ளம் நாடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 7 வகையினருக்கு அல்லாஹ் அரிசூடி நல்ல கொடுக்குறான்னாங்க. அதில் ஒரு நபர் யாரா, ரஜுலுன் கல்புஹும் அல்லக்கும் பில் மசாஜித், எந்த மனிதனுடைய உள்ளம் ஆணோ பெண்ணோ எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாள் அரிசூடி நல்லதை கொடுக்கலாம். அப்போ உள்ளம் பள்ளிவாசலை நாடி விட்டாலே போதும். அப்படின்னா என்ன, ஆண்கள் கண்டிப்பா வரணும். ஆம்பளை வீட்டில் தொழுதுகிட்டு என் உள்ளம் பள்ளிவாசல தான் இருக்கு, என் உடம்பு மட்டும் தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆம்பளை கண்டிப்பா பள்ளிவாசலுக்கு தான் வரணும். ரசூலுல்லாஹ் அப்படி பள்ளிவாசலுக்கு போக முடியாத சூழல்ல, கொரோனா காலத்தில் போக முடியல, ஆனால் உள்ளம் பள்ளிவாசலே சுற்றி இருக்குன்னு வைங்க, மறுமை நாள் அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்பை அரிசூடி நல்லது என்கிற சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ இந்த சிறப்புகள் பெண்களுக்கும் குறையாது, அவங்களுக்கும் உரிய கூலி அல்லாஹ் முழுமையாக கொடுக்க இருக்கிறான். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.